அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழ் சம்மந்தமாக 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான அனைத்து பிடிஎஃப்மே அதில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, பொதுத்தமிழ் சம்மந்தமான முக்கியமான மேற்கோள்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் என்றால் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய். இந்த கூற்று யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, இதுவும் பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். தமிழன் கிளவியும் அதனோடற்றே என்று கூறியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம்ன்ற நூலை சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். எழுதியவர் தொல்காப்பியர். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று கூறியவர். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று குறிப்பிட்டவர் யார் என்றால் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் குறிப்பிட்டிருக்காரு. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாவது நாள் நாளி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று குறிப்பிட்டவர் யார் என்றால் ஔவையார். நிலம் நீர் விழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று குறிப்பிட்டவர் யார் என்றால் தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று குறிப்பிட்டவர் கண்ணன் காருக்குள்ளே கூத்து நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஏன்னா கண்ணன் சேந்தனார்னு ஒருத்தர் வருவார். இவர் கண்ணன் கூத்தனார் கார் 40 எழுதியிருக்காரு. ஓகேங்களா? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு என்று குறிப்பிடும் நூல் 18. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு என்று குறிப்பிடும் நூல் 18. கோட்சுரா எரிந்தென்ன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணையை குறிப்பிடுது. தினையளவு போதா சிறுபூல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். திருக்குறளின் பெருமையை குறிப்பிடும் நூல் திருவள்ளுவ மாலை. இந்த பாடல் எழுதினவர் கபிலர். ஆக்சுவலி திருவள்ளுவ மாலையை 53 புலவர்கள் 55 பாடல்கள் பாடியிருக்காங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் சக்திமுத்து புலவர். காக்கை குருவி எங்கள் சாதி இது பாடினவர் யாருன்னா பாரதியார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவேயா ஆமாயினால் அவன் குறிப்பிடும் நூல் 3 அறையினார் பழமொழி 400 சொல்லியிருக்காரு. அது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாதான் ஆற்றுணா வேண்டுவது இல். பழமொழி 400 3 அறையினார். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்த பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலம் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. பாலோடு கூலோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. பாலோடு கூலோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. பொன்னோடு கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் அப்படின்னு குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையில் கடையலூர் உருத்திரங்கண்ணனார் சொல்கிறாரு. நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் கடையலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளை. கொள்வதும் மிகைக்குழாது கொடுப்பதும் குறைபடாது என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாளையில் கடையலூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிட்டிருக்காரு. கொள்வதும் மிகைக்குழாது, அதாவது கொள்றதும் மிகைக்குழாதான், கொடுக்கறதும் மிகைக்கூடாதான், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு பட்டினப்பாளையில். தமக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. தமக்கென முயலா நோன்றல் பிறர்க்கென முயலர் உண்மையானே என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. கவிஞர் காசி ஆனந்தன் என்ன சொல்கிறாரு? தமிழை உயிரை வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழை உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று குறிப்பிட்டவர் யார் என்றால் கவிஞர் காசி ஆனந்தன். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். அதை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சொன்னாலே கவி பாரதியார். வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இப்படி பாடினவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். வெள்ளிப்பனிமலை மீது உலாவுவோம், வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சொல்கிறதெல்லாம். இப்போ 6ஆம் வகுப்பு முடிஞ்சு அடுத்த 7ஆம் வகுப்பு பார்ப்போம். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததோ நாம் பார்த்திட அப்படின்னு குறிப்பிடும் நாமக்கல் கவிஞர். அதாவது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1900
உப்பு சத்தியாகிரகம் பொறுத்தவரையும் காந்தி அங்கே நடத்துவார். தமிழ்நாட்டில் வேதரத்தினம், அதாவது திருச்சியில் டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து வேதரத்தினம் வீடு வரைக்கும் போவாங்க. அப்போதைக்கு வழித்துணையாக அந்த படம் தான் பாடிட்டு போவாங்க. கத்தின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடலை பாடிட்டு தான் போவாங்க. ஓகேங்களா. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உலகவாம் என்று குறிப்பிடும் நூல் பவணந்தி முனிவர் வந்து குறிப்பிடுறார். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உலகுவாம் என்று குறிப்பிடும் நூல் நன்னுள்ள பவணந்தி முனிவர் குறிப்பிடுறார். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்தவும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பாவேந்தர் பாரதிதாசன். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே, நாளில் மறப்பாரடி கிளியே என்று கூறியவர் யார் என்று பாரதியார். வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு சொன்னால் பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தை வணங்குவதும் என்போம் என்று கூறியவர் பாரதியார் வந்து குறிப்பிட்டிருக்கார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குவோம் என்போம். உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அருங்கலம் தரியர் நிருமிசை நிவக்கம் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து. அருங்கலம் தரியர் நிருமிசை நிவக்கம் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து. களம்சை கம்மியர் வருகன கூயி என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலையை சீத்தனை சாத்தனார் குறிப்பிடுறார். களம்சைனான்றது கப்பலை வந்து சரி பார்க்குற மெக்கானிக் மாதிரி. ஓகேங்களா. அவர் தான் வந்து அதை பற்றி சொல்கிற சீத்தனை சாத்தனார் மணிமேகலையில் குறிப்பிட்டிருக்கார். நளியிரு முன்னிரு நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக வெண்ணிக்குயத்தார் வந்து பாடியிருக்கார் புறநானூற்று பாடலில். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. களம் தந்த அப்படி சொன்னவர் யாருன்னா புறப்படல வெண்ணிக்குயத்தார். களம் தந்த பொற்பரிசம் களித்தொணியால், தோணினா படகு, கரைசேர் குந்து என்று குறிப்பிடும் புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரைசேர் குந்து புறநானூறு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தோர் பொருள் தேடி உழல்கின்றதே என்று குறிப்பிடும் நூல் தனிப்பாடல் திரட்டு. கல்வியை வந்து அழிக்க முடியாது ஆக்கம் அப்படி சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுயிர் சுட்டவும் கூட்டு அறிவுறுத்தவும் என்று குறிப்பிடும் நூல் பரிபாடல் சொல்லுது. ஓகேங்களா. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று குறிப்பிடும் நூல் நக்கீரர் வந்து நெடுநல்வாடையில் சொல்லியிருக்காரு. அதே புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை சீத்திரை சாத்தனா சொல்லியிருக்காங்க. பொதியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. பொதியலாயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா இளங்கோவடிகள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? திரிகுட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சி. முத்துப்படு பரப்பேர் கொற்கை முன்றுரை என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. முத்துப்படு பரப்பேர் கொற்கை முன்றுரை என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு குறிப்பிடும் நூல் அகநானூறு. கொற்கையில் வந்து பெருந்துரை முத்து அகநானூறு சொல்லுது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு குறிப்பிடுவது திருஞான சம்பந்தர். பூமாது இருந்தன் பூவின் மாது இருந்தன் இப்பூதலகத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதா காதி கொடைகரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே என்று பாடியவர் யாரா? நமச்சிவாய புலவர் வந்து பாடியிருக்கார். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே அழகிய சொக்கநாத புலவர் வந்து சொல்கிறாப்புல. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குறிப்பிடுபவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குறிப்பிடுபவர் யார்? திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால துறை நின்ற கூத்தா உன் குறைகளற்கே அப்படின்னு குறிப்பிட்டவர் வந்து மாணிக்க வாசகர். ஓகேங்களா. அடுத்து கையிலை என்னும் வடக்குமலை தெற்குமலை அம்மே கனகமகா மேருவென நிற்குமலை எம்மே துயிலும் அவர் விழிப்பாகி எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலையெங்கள் மலையம்மே அப்படின்னு பாடியிருக்காரு குற்றால குறவஞ்சியில் திரிகூட ராசப்ப கவிராயர். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பம் என்னும் தப்பன பலவே என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பம் என்னும் தப்பன பலவே என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னு குறிப்பிடுவது திருஞான சம்பந்தர்.
திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று குறிப்பிடுவது திருஞான சம்பந்தர். தன்பொருணை புனல் நாடு என்று குறிப்பிடுபவர் சேக்கிழார். தன்பொருணை புனல் நாடு என்று குறிப்பிடுபவர் யார்? சேக்கிழார் குறிப்பிடுறாரு. 7ஆம் வகுப்பு முடிஞ்சு அடுத்து 8ஆம் வகுப்பு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுக்கின் தெரிந்து அப்படின்னு குறிப்பிடுறது நாலடியார். கல்வி கரையில் கற்பவர் குமரகுருபரும் அவர் ஒரு பாட்டில் பாடியிருப்பார். சேம் அதே மாதிரி நாலடியாரில் இவங்களும் பாடியிருக்காங்க. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடுறாரு. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருக்குறளை திருவள்ளுவர் சொல்கிறார். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பவாய் என்று குறிப்பிடும் நூல் திருப்பாவை. அது சங்கோடு தாரை அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெரிய புராணம். சங்கோடு சக்கரன் வந்தால் திருப்பாவை. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் என்று குறிப்பிடும் நூல் நாச்சியாரில் திருமொழி. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர்கீழ் அப்படின்னா நாச்சியார் திருமொழி. கலை உனக்கிழிந்த முழவு பெரும்பலம் கலை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. மீனோடு நெற்குவையி மிசையும் இன் மனை மறுக்குந்து கடந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரவேன சேரிதோறும் நுவலும் அப்படின்னு குறிப்பிடுற நூல் அகநானூறு. இதில் எந்தெந்த நூல் குறிப்பிடணும் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிறோம். சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று குறிப்பிடும் நூல் ஔவையார். இவ்வை பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகரவே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றில்ல மாதோ என்று உண்டாயின் பதம் கொடுத்து எல்லாயின் உடன் உண்டும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமன் வந்து நுதிவலை என்று குறிப்பிடுபவர் ஔவையார். அடுத்து 8வது புக்கு முடிஞ்சு அடுத்து 9ஆம் புக்கு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று குறிப்பிடுவர் பிங்கள நிகழ்ந்து பிங்கள முனிவர். காதொளிர் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாக்குதமில் நீடு வாழ்க கவியோகி சுத்தானந்த பாரதியார்னு சொல்லியிருக்கார். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வை பார்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது என்று குறிப்பிடுவது சிறுபஞ்ச மூலத்தில் காரியாசன் குறிப்பிட்டிருக்கார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்று குறிப்பிடுவது புறநானூறு. யாதும் ஊரை யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் புறநானூறு. சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே அப்படின்னு சொல்கிறது புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே என்று குறிப்பிடுவது புறநானூறு. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞனர் பலர் என்று குறிப்பிடுவது கலித்தொகை. ஓகேங்களா. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு எற்று சிலைப்பவை மண்டி மாய்ப்பவை துளங்கு இமேல் நல் ஏற்றினம் பல களம்புகம் மல்லர் வனப்பு ஒத்தன என்று குறிப்பிடும் கலித்தொகை. ஓகேங்களா. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உரளும் அல்லது கண்டதியில் சீத்தலை சத்தனார் மணிமேலில் குறிப்பிட்டிருக்காரு. மகத நாட்டின் வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டிமண்டபம் சிலப்பதி பகைப்புறத்து பட்டிமண்டபம்னா இளங்கோடிய சிலப்பதிகாரம். அது பாங்கறிந்து ஏறுவீன் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுவினா மணிமேகலை சீத்தலை சாத்தனார். பட்டிமண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்ன திருவாசகம். பன்னறி கலைதறி பட்டிமண்டபம்னா கம்பர். இது கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் படிக்கணும் நம்ம. வளவனியவா வான உறுதி புறநானூறு. பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரில் நடத்த வந்தோம் பாரதி. மங்கர பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா கவிமணி. பெண் என்பவள் பேதை என்ற எண்ணம் இருக்க மட்டும் உருப்படல் என்பது சரிப்படாது பாவேந்தர் பாரதிதாசன். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆயலன் புறநானூறு. இமயத்து கோடு உயர்ந்தென்ன தம் இசை நட்டு இதியல் யாக்கையோடு மைதல் புறநானூறு.
தொண்டு செய்து படுத்த படம் தூய தாடி மாறிவிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய போட்டு போய் நிறைய விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. நீங்கள் வந்து இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 தடவை வாட்ச் விடுங்க. உங்களுக்கு நல்லா புரியும். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.